பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில், உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில நம்ம ஒரு காரியத்துக்காக என்ன பண்றோம்? ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், விடுதலைக்காக ஜெபிக்கிறோம், பண தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் சுகத்துக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகள் ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம். நிறைய காரியங்களுக்காக அனுதினமும் ஒவ்வொரு குடும்பத்துல, சபையில, எல்லா இடத்துலயும் எங்கெங்க இருக்கிறோமோ அங்கெல்லாம் இருந்து நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். நான் ஜெபிக்கிறேன், இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிறேன். நீங்க ஜெபிக்கிறீங்களா? அது ஆண்டவருக்கு தான் தெரியும். எந்த சூழ்நிலை, எங்க எப்படியாப்பட்ட சூழ்நிலை, எங்க இருக்கீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜெபிக்கிறீங்களா? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கிறீங்களா? அதுதான் இந்த நாளில நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒன்று 2 பேர் 3 பேர் அப்படி நான் ஜெபித்துட்டேங்க, அவங்க தனியா ஜெபிப்பாங்க, நான் ஜெபித்துட்டேன், அவங்க ஜெபிப்பாங்க, அப்படி இல்லை. ஒருமனப்பட்டு 2 பேர் 3 பேர் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் எதற்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களை பார்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஜெபிக்கிறீங்க, ஆலயத்துக்கு போறீங்க, ஒரு காரியத்துக்காக ஒருமனப்பட்டு, குடும்பத்துல ஒருமனப்பட்டு, சபையில ஒருமனப்பட்டு ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை நிச்சயமா நாம பெற்றுக்கொள்ள முடியும். அந்த விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போது அந்த காரியத்துல நம்ம வெற்றி பெற முடியும். சுகத்துக்காக, விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, ஒரு வீடு கட்ட, ஒரு நிலம் வாங்க, ஒரு பைக் வாங்க, என்னென்ன காரியங்கள் உங்க வாழ்க்கையில எதற்காக ஜெபித்து கொண்டு இருக்கீங்களோ எல்லா காரியத்திலும் நிச்சயமா ஜெயம் எடுக்க முடியும். நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். நிச்சயமாக நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி தெரியுமா? நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது, ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நிச்சயமா இந்த காரியத்தெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும்? ஜெயத்தை எடுக்க முடியும். ஆமா, இந்த நாளில எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்து கொண்டு இருக்கீங்க அந்த காரியங்களுக்காக இந்த நாளில ஆண்டவர் உங்களை ஜெபத்தை கேட்டு, உங்கள் ஒருமனத்தின் ஜெபத்தை கேட்டு நிச்சயமா நிறைவேற்றுவார் என்பது விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு இப்பொழுது நம்ம ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்க ஜெபிக்க போறீங்க. ஜெபிக்கலாமா? நிச்சயமா நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு, நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு, நம்ம 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் நிச்சயமா இன்றைக்கு பதில் தர போகிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா. எந்த காரியத்தை மனிதன் முகத்தை தான் பார்ப்பாங்க, ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்தை பார்க்கிற தெய்வம். உங்க உள்ளத்துக்குள்ள என்ன நினைச்சிருக்கிறீங்க, எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்க, எப்படிப்பட்ட காரியத்தோடு இருக்கீங்க, அதை பார்த்து அது நிச்சயமா உங்க சூழ்நிலைகளை மாற்ற வல்லவரா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க, என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இது மத்தேயு ஆண்டவர் 18ஆம் அதிகாரம் 19-20 வசனத்துல சொல்லப்பட்டது போல, எங்கே 1-2 பேர் கூடி ஜெபிக்கிறார்கள் அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன், அவர்கள் மத்தியிலே நான் வாசம் பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. எங்கே ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியில இருப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. அங்க விடுதலை தருவீங்க, அங்க சுகத்தை தருவீங்க, அங்க ஆசீர்வாதத்தை தருவீங்க, அங்க பலத்தை தருவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நினைப்பதற்கு, வேண்டுவதற்கு அதிகமான காரியங்கள் இந்த நாளில் செய்து கொண்டு இருப்பதற்கு நன்றி தகப்பனே. என்னோட கூட இந்த ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லாவற்றும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.